ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வாதம் நடைபெற்று வருகிறது. இதில் நிறுத்தி வைத்த மசோதாக்களில் பாசிட்டிவான அம்சங்களை சேர்க்க ஆளுநர் விரும்பியதாக மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். இந்த ஆளுநருடைய விவகாரம் தொடர்பான விசாரணை என்பது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் அட்டர்னி ஜெனரல் தரப்பில், குறிப்பாக ஆளுநர் தரப்பில் அட்டர்னி ஜெனரல் ஆஜராகி பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகிறார். மிக முக்கியமாக ஒவ்வொரு முறையும் ஆளுநருடைய செயல்பாடு என்பது அந்த சட்டங்களை மேம்படுத்தும் வகையில் தான் இருக்குமே தவிர அதை முழுமையாக முடித்து வைப்பதற்கான ஒரு நோக்கியாக இருக்காது. அவருக்கு 4 அதிகாரங்கள் என்பது அரசியலமைப்பின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதன்படிதான் ஆளுநர் இந்த விவகாரத்தில் நடந்து கொண்டதாக தற்பொழுது மத்திய அரசினுடைய தரப்பு என்பது விளக்கம் அளித்துள்ளது. மிக முக்கியமாக மாநில அரசினுடைய மசோதாக்கள் என்பது வரும் பொழுது அதனை ஒப்புதலை வழங்காமல் நிறுத்தி வைப்பது என்பது அதில் கூடுதலாக சில நல்ல அம்சங்களை சேர்ப்பதற்கான ஒரு பரிந்துரையாகத்தான் இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் இந்த வாதத்தில் தற்பொழுது அட்டர்னி ஜெனரல் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு ஒரு மசோதா என்பது வரும் பொழுது அது வந்தப்பட்ட அந்த மசோதாவினுடைய ஒப்புதல் வழங்கப்படாமல் நிறுத்தி வைப்பது என்பது நிச்சயமாக எந்த ஒரு விதத்திலும் சட்டப்பேரவை அதனை காலாவதியாக செய்யும் வகையிலான ஒரு வரைமுறை கிடையாது. ஆளுநரிடம் மசோதா கிடைப்பில் இருந்தாலும் அதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது ஆளுநர் தரப்பு இன்றைய வாதத்தின் பொழுது வாதங்களாக முன்வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2023ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்களில் மொத்தம் 7 மசோதாக்கள் மீதான ஒப்புதலை அவர் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் அவர் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பிரிவு 200 கீழ் முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஆளுநருக்கு கிடையாது எனவும், அவர் நினைத்தால் அந்த முடிவெடுப்பு தொடர்பான அந்த மசோதாவை கிடப்பில் போடப்படுவதற்கான அதிகாரம் அரசியலமைப்பின் கீழ் உள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது ஆளுநர் தரப்பானது உச்சநீதிமன்றத்தில் வாதமாக முன்வைத்து வருகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.